புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியில் அரசு பள்ளியில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவி கர்ப்பமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்ற இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த சன் கதிரவன் என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடமிருந்து 13 பவுண்ட் நகை மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் தென்மநல்லூரில் பவளக்கொடி கும்மியாட்ட அறக்கட்டளை குழுவினரின் 151, 152, 153வது முப்பெரும் அரங்கேற்ற நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு நடன குழுவினருடன் இணைந்து நடனமாடி துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மைத்துனருக்கு மர்ம நபர்கள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விருதுநகர் மாவட்ட SP-யிடம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட SP இது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியில் வள்ளலார் சத்திய தர்மசாலை மற்றும் ஓடைப்பட்டி சன்மார்க்க சங்கம் இணைந்து வள்ளலாரின் கருத்துக்களை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் சொற்பொழிவு நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 13 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 70 வயது முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோயில் பகுதியில் குடிபோதையில் பொதுமக்களின் செல்போன் மற்றும் செயினை பறித்து சென்ற கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் 4 இருசக்கர வாகனத்தில் வந்து வழிப்பறியில் ஈடுபட்ட 9 பேரை காவல்துறை தேடி வருகின்றனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்ட போது அதனை வாங்க பொதுமக்கள் முந்தியடித்துக் கொண்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உட்கோட்டத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது முறையான ஆவணம் இல்லாத 40ற்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் மதுக்கடத்தல் போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டால் பிணையில் வர முடியாதபடி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் அதிமுக தெற்கு மாவட்ட கழகம் திருமயம் சட்டமன்ற தொகுதி சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்தில் முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவர் PK வைரமுத்து கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 28ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இவ்வேள்வி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட தலைவர் துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து 10, 11, 12 ஆகிய வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது வெள்ளத்தில் அடித்துச் சென்ற மாடுகளுக்கு இழப்பீடு கேட்டு மனு அளித்த விவசாயிகளுக்கும் குடிநீர் மற்றும் சாலை வசதி சரியில்லை என்று புகார் மனு அளித்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் அமைச்சர் எல் முருகன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்தார். காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை, ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக இணை இயக்குனர் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் இதில் மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாடு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் 150ற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் உட்பட 3000ற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள திண்டமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தூய்மை பாரத இயக்கத்தின் சார்பில் மரக்கன்று நடும் விழா மற்றும் தூய்மை பாரத இயக்கத்தின் உறுதிமொழி ஏற்பு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை நட்டு வைத்து தூய்மை பாரத இயக்கத்தின் உறுதிமொழி வாசித்தார். மேலும் இந்த விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர், கூடுதல் ஆட்சியர், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை இந்தியன் வங்கி மண்டல அலுவலகத்தில் மாவட்ட விவசாயிகளுக்கு 10 கோடி மதிப்பில் 2158 கறவை மாடுகள் வாங்குவதற்கான கடன் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தே. பாஸ்கர பாண்டியன் தலைமையேற்ற விழாவை தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கும் முக்கியத்துவம் தருகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று புகழாரம் சூட்டி பேசினார். புதுச்சேரி மாவட்டம் காரைக்காலில் கோவில்பத்து பார்வதீஸ்வரர் கோவில் நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளதை முன்னாள் எம்பியும் மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து கூறினார். அப்போது பேசிய அவர், போலியான ஆவணங்கள் மூலம் கோவில் நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மதுரை பெத்தானியபுரம் பகுதியில் மாநகர மாவட்டம் மேற்கு தொகுதி கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்று பொதுமக்களிடம் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், புரட்சித் தலைவர் காலத்தில் 17 லட்சம் மற்றும் அம்மா ஆட்சியில் 1.5 கோடி தொண்டர்களுடன் இருந்த கழகம் இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் 2.5 கோடி தொண்டர்களுடன் நிலைத்து நிற்கிறது என்று பெருமிதம் கொண்டார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், திமுக குடும்ப ஆட்சி நடத்துவதாக விமர்சித்து பேசினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் மருத்துவமனை நடத்தி வரும் பிரபல மருத்துவரை கடந்த மாதம் ஆராவயலைச் சேர்ந்த சிலர் கடத்தி 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இந்நிலையில் அந்த மருத்துவர் போலீசாரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து அச்சம்பவத்தில் ஈடுபட்ட பிரேம்குமார், துரைபாண்டியன், ராமு ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாவட்டம் காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியை மிரட்டி கடலோர காவல் படையில் பணிபுரியும் ராஜ்குமார் என்ற காவலர் 3000 ரூபாய் வாங்கியுள்ளார். இந்நிலையில் காதல் ஜோடியின் நண்பர்கள் சிலர் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.